இன்றைக்கி சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான மிக்சடு மில்லட் இட்லி தோசை ரெசிபி தாங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேங்க. அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு முழு பச்சை பயிறு சேர்த்திக்கோங்க. அது கூடவே 1 டம்ளர் நான் திணை அரிசி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக வரகு, சாமை, குதிரைவாளி கூட சேர்த்திக்கலாம். மொத்தமாக 3 டம்ளருக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. கம்பு இருகிற தன்மை கொண்டது, அதனால் உளுந்து நம்ம சேர்த்தும் போது தான் நல்ல இட்லி சாஃப்டாக வருங்க. 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. நீங்கள் தோசைக்கு மட்டும்னா மிக்சிலேயே கூட அரைச்சிக்கலாம். 2-3 டைம் நல்லா தண்ணி தெளித்து விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக ரவை பார்த்துக்கு 90% அரைச்சா போதுங்க. உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு 6 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் இட்லியெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கனாவே ஒரு ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் சாஃப்டான கம்பு இட்லி கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் மில்லட்ஸ் இட்லியெல்லாம் நல்லா ஒரு சூடாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க. அப்போ தான் கெட்டியாகாமல் ஹார்டாக இல்லாமல் இருக்கும். இந்த அளவுகள் ஒரு அடசல் இட்லி, ஒரு 10 தோசை 2 நாளைக்கு வருங்க. தோசை ரொம்ப ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.